Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ செட் பண்ற டார்கெட்ல கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஃப்ரீ டிப்ஸ் கால்ஸ் intraday trading பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ டிப்ஸ் கால்ஸ் ஃபார் intraday trading அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கோட திங்க் பண்ணிங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு கால்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து 100 ரூபா நீங்கள் ப்ரைஸ் ஓடிட்டுருக்குதுன்னா இவங்க 105 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இது? அந்த நீங்கள் உங்களுக்கு சொல்லாங்களே டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாங்களே, அவங்க வந்து 105 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணிக்கங்க. டார்கெட் வந்து 110 108 என்னென்ன வைப்பாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 103 போட்டுங்க. ஓகேங்களா? இது வந்து காமன், யார் வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற வந்து யார் வேணாலும் சொல்லலாம். அவங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுவும் ஸ்டடி பண்ண தேவையில்ல, உங்களுக்கு எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை, எந்த ட்ரெண்ட் லைனன்ற தேவையில்லை, எந்த சப்போர்ட் கண்டிஷன்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஹாப்பியாக இருங்க, உங்களுடைய பணத்தை மட்டும் போடுங்க, மிச்சம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பணத்தை மட்டும் போடுங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் டீம் பார்த்துக்குவோம் அப்படின்வாங்க. ஸோ அவங்க டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க? 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு டீம்னு பேர் வச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அதுவும் என்ன சொல்லுவாங்க, 3 மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்வாங்க. 3 மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுங்கள், மாதம் வரும் 10,000 ரூபா தான் மாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீ டிப்ஸுக்கு ஃப்ரீ கால்ஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்பி ஃப்ரீ டிப்ஸ் கால்ஸு வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மேபி ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். டிப்ஸு கால்ஸ் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தை கம்ப்ளீட்டாக தவிர்த்துருங்க. இதையும் மீறி நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்குவேன் தேடுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேடிக்கலாம். அதுக்கு என்னென்ன உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாதக பாதங்கள் வரும், நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ டிப்ஸ் கால்ஸ் அப்படின்றது என்ன, உங்களுக்கு சும்மா யாரும் கொடுக்க போகிறதில்ல. சப்போஸ் அவங்க 100 ரூபாயிலேருந்து 105 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு போனால் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடையாது, கீழே வந்து அவங்களுக்கு எதுவும் லாஸ் கிடையாது. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சேரில் நீங்கள் ஒரு 1000 பேர் இருக்கிறீங்கன்னா 1000 பேரில் சேர்ந்து லாஸ்ட்டில் ஒரு 100லேருந்து 150 பேர் ஃபில்டர் ஆவீங்களே. ஸோ அவங்க வந்து அந்த ஃபில்டரான 100 பேரில் வந்து மாதம் 10,000 ரூபா வாங்கிட்டாங்கன்னா ஸோ அவங்களுடைய டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 150 × 10,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிஸ்னஸாக பண்ணுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுங்க. நாலேஜை கெயின் பண்ண தான் உங்களுக்கு ஐடியா கிடச்சி ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமே தவிர ஷார்ட்கட்டில் நான் டிப்ஸு வாங்கி சம்பாதிச்சிக்கிறேன், நான் கால்ஸ் வாங்கி சம்பாதிச்சிக்கிறேன், எனக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாங்க, மாதம் வந்து 5,000 ரூபா கொடுத்தா போதுன்றாங்க, மாதம் 10,000 ரூபா கொடுத்தா போதுன்றாங்க, இந்த மாதிரி இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, சம்பாதிச்சு ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்களே நான் 2 மாதமாக எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, சூப்பர் ப்ராஃபிட், எனக்கு என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 1.5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ 2 மாதத்தில் என்கிட்ட 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்வாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேபி நீங்கள் ஒரு சில வீடியோ பார்த்துருக்கவங்க இருக்கலாம். இந்த 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லைங்களா? ஸோ இந்த 1.5 லட்ச ரூபாயிலேருந்து இந்த 1 லட்ச ரூபாயில் 0 ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி. சப்போஸ் 0 ஆனால் கூட உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அந்த ரீஃபண்டும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? யாரும் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நான் என்னுடைய ஷேர் வியூ பண்ணுறேன், நான் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய பணம் ரீஃபண்ட் கொடுக்க முடியுமா? இல்லை. இது அவங்களுடைய பணத்தை அவங்க தான் பாதுகாத்துக்குமே தவிர வேற ஒருத்தர் வந்து பொறுப்பாக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா தாராளமாக நீங்கள் போகலாம், டிப்ஸ் கால்ஸ் வாங்கிக்கலாம். சார் அப்போ எப்படி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஒன்லி ஃபார் லேர்னிங். நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் பழைக்க முடியும், சஸ்டெண்ட் ஆகி நிற்க முடியும். ஏன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்களா, 1 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டு 1.5 லட்ச ரூபாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபாயை பாதுகாத்துட்டு ரிவர்ஸில் போகக்கூடாது. நான் சொல்லுறேன் 150 பண்ணிட்டீங்க இல்லையா, 40 30 20 எப்படின்னு போகக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த இடத்துல நிற்கவாது தெரியணும், அதுக்கு முன்னாடி போக தெரியும். 160 170 இந்த மாதிரி முன்னாடி போக தெரியும்னா நீங்கள் கற்றுக்கிட்டா தான் அந்த மாதிரி மூவ் பண்ண முடியும். இல்லைனா ஏதோ தோராயமாக அழுக்கு பிழுக்குன்னு சொல்லுவாங்க, ஏதோ தோராயமாக ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, ஏதோ அந்த ஜாக் பண்ண பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த வந்த ப்ராஃபிட்டை நிறைய பேர் விட்டுடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து முக்கால்வாசி பிரச்சனை. ஸோ வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சில பேர் வந்து டிஸ்லைக் பண்ணலாம், இந்த ஃப்ரீ டிப்ஸ் கால்ஸ்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அட்வைஸ்லாம் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க, தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு போகலாம். எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது, எனக்கு எந்த லாஸும் கிடையாது. எனக்கு லைக் பண்ணுற நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் லைக் பண்ணலாம், பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிப்ஸு கால்ஸ் அப்படின்றத ஒன்றுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் வராது தான்.
ஓகேங்களா? இதே நீங்கள் ஒரு 100 டைம் ட்ரெண்ட் லைன் ட்ராப் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கட்சி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ஒரு 100 டைம் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த டைம் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண தேவையில்லை. உங்கள் கண்ணே ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிடும். நீங்கள் ப்ரைஸ் என்ட்ரி ஆகுங்க, மேலே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தன்னால் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. டெலிகிராம் சேனல்லையும் என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ டெலிகிராம் சேனல் கூட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு வேணுமா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ், இட்ஸ் நாட் எ டிப்ஸ் கால்ஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதே மாதிரி என் யூடியூப் லைவில் கூட சார் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, க்ரூட் ஆயில் கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இன்னமும் மார்க்கெட் பற்றி தெரியாமல் இருக்காங்க. தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்க அட்லீஸ்ட் புரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்க இன்னொரு விஷயம் சொல்லலாம், இந்த வீடியோ நிறைய பேர் ஷேரும் பண்ணிவிட்டாலும் ஸோ அவங்க இன்னும் மேற்கொண்டு லாஸ் ஆகாமல் இருக்கலாம். இது என்னுடைய பர்சனல் வியூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.